வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணி எல்லா தேர்தல்களையும் நாங்கள் கொள்கை கூட்டணி, யாரெல்லாம் எங்களை எதிர்த்தாலும் அவங்க எங்ககிட்ட தான் வந்தாகணும் அப்படின்றத ரொம்ப எல்லா நேரமும் மாத்தட்டி சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த கொள்கை கூட்டணியில் ஒரு குளறுபடி இருக்குது. தொடர்ந்து காங்கிரஸ் திமுக என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பேசும் பொருளாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது காங்கிரஸ் தாவேக்காவை கன்சிடர் பண்ணுறாங்க திமுகவை காட்டிலும். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் தாவேக்காவை பேசுகிறதா செய்தியே கிடையாது. கிரீஷ் ஜோடங்கர் சொல்லியிருக்கிறாரே சார். கிரீஷ் ஜோடங்கர் அந்த ஒரு செய்தி நிருபர் உங்களை மாதிரி கேள்வியை திருப்பி கேட்குறப்ப தாவேக்காவும் எங்கள்கிட்ட பேசுனாங்கன்னு சொன்னார். நாங்கள் தாவேக்காட்ட பேசுனதுன்னு சொல்கிறது வேற, தாவேக்கா எங்கள்கிட்ட பேசுனாங்கன்னு சொல்கிறது பேசிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லை, இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அது நிகழ்தொடர் நிகழ்வு அல்ல, அது பாஸ்ட் டென்ஸ். ஒன்ஸ் அப்பான் டைம் பேசுனாங்க அப்படின்னு சொன்னார். இதை நம்ம ஊடகங்கள், தொலைக்காட்சி, அதுவும் குறிப்பிட்ட சில தொலைக்காட்சிகள் அது திருப்பி சொல்லிட்டு அடுத்து நீங்கள் சொன்னதை போல காங்கிரஸ்க்கு நல்ல காலம் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் என்ன அடிப்படையில் சொல்கிறாரு? அப்போ காங்கிரஸுக்கு நல்ல காலம் வரப்போகுதுன்னா இன்றைக்கி செல்வ பிறந்தகை ஐயா சொன்னதுலேயே சொல்கிறேன். 4 ராஜ்யசபை சீட்டு காலியாகுது இல்லை, 4மே திமுக நிற்கலாம். 4மே திமுக இருந்த சீட்டு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா திருச்சி சிவான்னு, வழக்கறிஞர் இளங்கோன்னு, கனிமொழி என்விஎன் சோமு, இப்படி 4 சீட்டுமே எங்கள் சீட்டு, திமுக சீட்டு. ஆனால் இன்றைக்கி செல்வ பிறந்தகை சொன்னார், நிறையா பேர் கேசி வேணுகோபால் ஏன் முதலமைச்சரை பார்த்தாருன்னு பேசிகிட்டு இருந்தார். கேசி வேணுகோபால் பார்த்தது, ராகுல் காந்தி கடிதம் கொடுத்தது, நமது கூட்டணி சார்பாக 4 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவதில் ஒரு காங்கிரஸுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். 2 நாளில் வேட்பு மனுவை தாக்கல் பண்ண போகிறாங்க. டுடே இட் செல்ஃப் நாமினேஷன் தொடங்கியிருக்குது. இன்னும் 2 நாளில் காங்கிரஸ் வேட்பாளர் நாமினேஷன் பண்ண போகிறான்னு செல்வ பிறந்தகையே சொல்லியிருக்கார். அப்போ ஆரம்பத்துல இருந்து இது யாரெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் தலைமைக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும், இது காங்கிரசினுடைய மேலிடம் சொல்லக்கூடிய கருத்து இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும், என்னதான் தலைமையிலிருந்து சொல்லிட்டு இருந்தாலும் வெளிப்படையாக தொகுதியோ இல்லை கூட்டணி பத்தி யாரும் பேசக்கூடாது, நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாலுமே அவர் சொல்றதை மீறி செயல்கள் நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ அவருடைய கருத்துக்களை எப்படி வேலிடா நாங்கள் எடுத்துக்கிறது? அவர் சொன்னது மீறி என்ன நடக்குது? அவருடைய சொல்றது மீறியும் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாரும் பேசிட்டு தானே இருக்கிறாங்க. மாணிக்கம் தாகூர் பேசுனது வேற, அது ஒரு 1 ஆஃப் த ஸ்டேஜில் நின்றுச்சு. அவர் அதிகார பகிர்வு வேணும், அதிக சீட்டு வேணும் அப்படியெல்லாம் பேசினார். அதை ஒரு புள்ளியில் நிறுத்திட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு இருக்கிற இந்த கூட்டணியில் அவருக்கு உடன்பாடு அதிகம் இல்லை. ஆனால் அவர் டிசைடிங் ஃபேக்டர் அல்ல. ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி செய்கிறாருன்னு சொன்னால் எனக்கு தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியை பிரவீன் சக்கரவர்த்தி கேட்டார். எந்த அடிப்படையில் கேட்டார்னா, ஒரு காலகட்டத்தில் ராஜீவ்காந்திக்கு நண்பராக இருந்த மணிசங்கர் ஐயருக்கு மயிலாடுதுறை தொகுதி கொடுத்தாங்க. காங்கிரஸ் ஜெயிக்க வச்சது, காங்கிரஸ் திமுக ஜெயிக்க வச்சது, மணிசங்கர் ஐயர் ஜெயித்தார். அந்த அடிப்படையில் இவர் ராகுல் காந்திக்கு ஆலோசகராக இருக்கார் பிரவீன் சக்கரவர்த்தி. தன்னை மணிசங்கர் ஐயராக அவர் நினச்சிக்கிட்டார். மயிலாடுதுறை கேட்டார். ஆனால் இன்னொரு ரகசியம் என்னென்னா, மயிலாடுதுறையில் இருக்கிற 6 நாடாளுமன்ற தொகுதியில் 6லையுமே திமுக தான் மெஜாரிட்டி. அப்படி இருக்கிறப்ப 6 தொகுதியிலையும் திருவிடைமருதூரில் அண்ணன் கோவிசெலியன், கும்பகோணத்தில் சாக்கோட்டை அன்பழகன், பாபநாசத்தில் ஜவஹர்லால், இப்படி வரிசையாக மயிலாடுதுறையில் எஸ்எஸ் ராஜ்குமார், சீர்காழியில் திமுக, பூம்புகாரில் திமுக, 6 தொகுதியுமே திமுக. ஆனாலும் காங்கிரஸுக்கு மயிலாடுதுறையை கொடுத்தோம். சுதா என்கிற ஒரு வழக்கறிஞர் இப்போ நின்று ஜெயித்தாங்க. அப்போ பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுக்க வேணான்னு ஒரு கருத்தை திமுக சொல்லலை. திமுக சொன்னதாக அவர் கற்பனை பண்ணிட்டு அதுக்கு பழிவாங்குகிற நடவடிக்கை இப்போ பண்ணுறாரு. திமுக மேலே காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலருக்கு கோபம் இருக்கு அப்படின்றது ஒத்துக்கிறீங்களா? அதாவது நீங்கள் அவமரியாதைகள் பண்ணுறாங்க திமுக அப்படின்றது அதெல்லாம் உண்மைதான். அதில் என்ன வேடிக்கைன்னு வச்சுக்கோங்க, திமுகவும் ஒரு பெரிய கட்சி, 75 ஆண்டு கால கட்சி, காங்கிரஸ் 100 ஆண்டு கால கட்சி. இப்போ கிட்டத்தட்ட 2004க்கு பிறகு காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியை தொடர்ந்துட்டு இருக்கு. மன்மோகன் சிங்கை பிரதமராக அறிவித்தது கலைஞர். 2009லையும் திருப்பி ஆட்சிக்கு காங்கிரஸ் வந்த பொழுதும் சப்போர்ட் பண்ணது திமுக. திருப்பியும் பார்த்தீங்கன்னாலும்
நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் இந்த 15 வருஷமாக ஓட்டே கிடையாது. பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு எம்பி இருக்காங்க. நீங்கள் சென்ற நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை 10 கொடுத்தது ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அவங்க ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சியாக கூட மாற முடியாமல் இருந்த பொழுது 10 தொகுதி ஜெயிச்சு கொடுத்தது தமிழ்நாடு தான். இப்பயும் அது செஞ்சுருக்கோம். அதுக்கு காரணம் கலைஞர் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவில் உறுதியாக இருப்பார். அதை விட உறுதியாக இருக்கிறவர் தளபதி. நீங்கள் ராகுல் காந்தி தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு செய்தி சொன்னார். நான் உலகில் எவரையும் என் சகோதரன் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் ஸ்டாலின் மை பிரதர் அப்படி என்று சொன்னார். அதற்கு காரணம் இந்தியாவில் இருக்கிற மற்ற அரசியல் இயக்க தலைவர்கள்லாம் யார் பிரதமர் வேட்பாளர் என்று யோசித்த பொழுது ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் சொன்ன முதல்வர் தலைவர் ஸ்டாலின் தான். மேலே சரியாக இருக்குங்க, கீழே உள்ள இந்த கிச்சி முச்சி தான். அது எப்படி சொல்வீங்க சார்? பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், மாணிக்கம் தாகூர் எல்லாருமே வந்து கட்சியில் தலைமைக்கு தெரியாமல் இவ்வளவு தூரம் திமுகவை வந்து அவங்க வந்து இவ்வளோ கடன் வாங்கிட்டாங்க, திமுக ஊழல் செய்கிறாங்க, திமுக செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா தலைமைக்கு தெரியாமல் எப்படி பேச முடியும்? தலைமைக்கு தெரியாமல் இவங்க தலைமைக்கு தெரிஞ்சதை பேசிகிட்டு இருக்காங்க. அவரவருக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது, சின்ன தாக்கமும் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், பிரவீன் சக்கரவர்த்திக்கு பர்சனலாக உண்டு, மாணிக்கம் தாகூருக்கும் பர்சனலாக உண்டு. என்ன மாணிக்கம் தாகூருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லவா? மாணிக்கம் தாகூருக்கே தெரியும் திமுக வந்து எந்த அளவுக்கு விருதுநகர் பகுதியில் இவர் பாராளுமன்ற தேர்தலில் நின்ன பொழுது கஷ்டப்பட்டுச்சுட்டு. ஆனாலும் இவர் என்ன நினச்சாருன்னா, இன்றைக்கு விஜயகாந்தனோட இயக்கம் நமக்கு வந்திருக்குல்ல, ஆனாலும் அவங்களுக்கு பிரேமலதாவுக்கோ இல்லை விஜய பிரபாகரனுக்கோ திமுக காரர்கள் வேலை பார்த்ததாக அவர் நினைக்கிறார். ஏன்னா அவர் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி இலக்கை தொட்டவர். அவ்வளோதான், 6 தொகுதிக்கு 4000 எவ்வளோ கம்மி. நீங்கள் என்ன பிரம்மாண்டமான வெற்றி அடைந்தவரா? அவர் அந்த தோல்விக்கு திமுக காரணமோன்னு நினைக்கிறார். அதுக்கு அங்கே நடந்த சில நிகழ்வுகள் அவருக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது. திமுக காங்கிரஸை எப்படி பார்க்குறீங்க சார்? திமுக காங்கிரஸை ஒரு தேசிய கட்சியாக பார்க்குது. அதை தாண்டி திமுக சகோதரத்துவ கட்சியாக பார்க்குது. இல்லை சார், இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்காக திமுகவினுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டியது இருக்குது. காங்கிரஸ் வந்து வேலையே செய்யாமல் வந்து வெற்றியை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்க்குறீங்களா? அந்த மாதிரி தொண்டர்கள் நினைக்கிறாங்களா? தொண்டர்களுக்கு காங்கிரஸை வந்து ஒரு தேவையில்லாத லக்கேஜ் மாதிரி நினைக்கிறாங்களா? இல்லை, தேவையில்லாத லக்கேஜ் என்கிற வார்த்தை காங்கிரஸுக்கு பொருந்தாது. ஆனால் அது சுமையான சுமை. அதை திமுக காரன் சுகமான சுமையாக வச்சுருக்கான். அது சுமை தான். நீங்கள் நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து சொல்கிறேன். எங்கள் பகுதியில், தஞ்சை பகுதியில் ஒரு காலகட்டத்தில் திமுக வளரக்கூடாது என்று நினைத்தவர்கள் காங்கிரஸ் தான். பெரிய பெரிய பண்ணையார்களுக்கான இயக்கம் காங்கிரஸ், தொழிலாளிகளுக்கான இயக்கம் திமுக. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. 1957 குளித்தலையில் கலைஞர் நின்றுட்டு அதுக்கு அடுத்த தேர்தலில் 62 தஞ்சாவூரில் தான் நின்னார். பரிசுத்த நாடார் என்கிற மிகப்பெரிய பணக்காரரை எதிர்த்து துளசி ஐயா வாண்டையார் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் அந்த காலத்துலலாம் போகவே முடியாது. சாமானியன் வாண்டையார் வீட்டுக்கு போகணும்னா அந்த காம்பவுண்ட் சோரில் வேட்டி அவுத்து வச்சிடணும், துண்டை மட்டும் தான் கட்டிக்கணும், செருப்பு போடக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தார்கள் காங்கிரஸில். அதை தாண்டி தான் பரிசுத்த நாடாரை எதிர்த்து கலைஞர் ஜெயிச்சார் 62. ஏன்னா அண்ணா தஞ்சாவூரில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு காரணமே காங்கிரஸுடைய ஏகாதிபத்தியத்தை நம்ம அடித்து காட்டணுங்கிறதுக்கு தான். அந்த மாதிரி காங்கிரஸ் எதிர்த்தே இருந்துச்சு. எமர்ஜென்சியை கொடுத்தது யார்? காங்கிரஸ் தானே. இன்றைக்கி தளபதிக்கு நடக்கிற பொழுது முதுகில் வலி வருதுன்னா அதுக்கு யார் காரணம்? மிர்சாவில் சிறையில் அவர் பட்ட அடி தானே. மிர்சாவில் அவரை கைது செய்தது யார்? ஆனால் அவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுத்த காங்கிரஸ் தலைவர் இந்திராவை அடுத்த ஆண்டே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு காங்கிரஸுக்கு முதல் கரம் கொடுத்தவர் கலைஞர். நாங்கள் அவர்களை உயர்வாக நினைக்கிறோம், அவர்களை நாங்கள் சுமையாக நினைக்கல.
அதில் இப்போ வளர்ந்துருக்கிற பல பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாகூரையும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாக செய்திகள் எங்களுக்கு இருக்கு. கிடையாது. எப்படி கேட்டுக்கொண்டதாக செய்திகள் வரலாமே தவிர நீங்கள் எப்படி சொல்லணும்னா தளபதிக்கு வந்து அதெல்லாம் வேலை இல்லை. தளபதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு வச்சுருக்காரு. இப்போ இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ நாளைக்கு தேதி கொடுத்துருந்தாங்க. நல்லக்கண்ணையா மறைவுக்காக ஒரு நாள் ஒத்தி 28ஆம் தேதி வராங்க. 1ஆம் தேதிக்கு பிறகு செய்தியாளர்கள்ன்ற அடிப்படையில் எங்களுக்கு கிடைச்ச செய்தியின்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நடவடிக்கை எடுக்கணும், திமுகவை வந்து ஒரு அளவுக்கு மீறி வந்து பொதுவெளியில் விமர்சனம் செய்கிறாங்கன்ற அடிப்படையில் எடுக்கணும்னு சொன்னதாக செய்தி இருக்கு. நாங்கள் ஒரு நயத்தக்க நாகரிகத்துக்குரியவர்கள் திமுகக்காரர்கள். இதே போல பிரச்சனை மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இருந்த பொழுது திமுகவினுடைய ஒரு அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வருகிற பொழுது நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா என்பதில் தயக்கம் இருந்த பொழுது தலைவர் கலைஞர் சோனியா காந்தியிடம் தொலைபேசியில் பேசி, எங்கள் அமைச்சரால் உங்களுக்கு இழுக்கு வரும் என்றால் நான் என் அமைச்சரை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வச்சு தான் விசாரணைக்கு போனாங்க. இது வரலாறு. ஆனால் உண்மையான காங்கிரஸ்காரர்கள்ண்டு காங்கிரஸ்லேருந்து இப்போ வெளியேறினவர்களே நான் வந்து கேள்வி கேட்டபோது அவங்க சொன்னது, உண்மையான காங்கிரஸ்காரர்கள் அக்ரெசிவாக தான் மாணிக்கம் தாகூர் அவர்கள் போல தான் இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வைத்து அழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். உண்மையான காங்கிரஸ்காரர்களாக எங்களால் அதை தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அழிந்து கொண்டிருக்குதுன்னா காங்கிரஸ் வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது. நேற்றைக்கு காரைக்குடியில் கார்த்திக் சிதம்பரம் தொண்டர்கள் கூட்டம் நடத்தியிருக்காரு. அர்த்தமற்ற கூட்டணின்னு சொல்றாங்க சார். கூட்டம் நடத்தியிருக்காரு. காங்கிரஸ் வந்து காரைக்குடி தொகுதியில் வளராமலா இருந்துச்சு. அத்தனை தொண்டர்கள் வந்திருக்காங்கல்ல. அவர்கள் கொள்கை அவர்களுடைய தலைமுறை பிடித்தவர்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கரைந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ காங்கிரஸ் போனால் போட்டும், ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்குது. நீங்கள் இந்த திருச்சி வேலுச்சாமி மாதிரி மாணிக்கம் தாகூரை போல பிரவீன் சக்கரவர்த்தியை போல காங்கிரஸ் வேலுசாமியினுடைய ஆதங்கம் நியாயமானது இல்லையா? என்ன ஆதங்கம்? அவர் வந்து திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், திமுக காங்கிரஸை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸுக்கான உரிய ஒரு இடத்தை வந்து கொடுக்கல அப்படின்றதானே அவர் சொல்லக்கூடியது. உரிய இடத்தை காங்கிரஸ் கட்சி திருச்சி வேலுசாமிக்கு கொடுக்கல. அவருக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கூட கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இவரை பற்றி தெரியும். அந்த ஆதங்கப்படுகள் யாருக்கும் உண்மை இல்லைம்மா. நீங்கள் இன்னைக்கு நம்ம செல்வபிரந்தகை அவர்கள் கொடுத்துருக்கிற பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஊழல் கட்சின்னு விமர்சனம் பண்ணுறாரு. யார்? திருச்சி வேலுசாமி. திருச்சி வேலுசாமி பேசுகிற அவர் எவ்வளோ பெரிய ஊழல்வாதி. சின்ன கோடுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் பெரிய கோடு பெரிய கோடாக மாறிடாது. முதல்ல தன் முதுக பார்க்கணும். திருச்சி வேலுசாமி குறை சொல்ல ஊழல் கட்சினா நீங்கள் எப்படி ஊழல் கட்சின்னு சொல்லுவீங்க? எல்லாத்துலேயும் காங்கிரஸ் கட்சி மத்தியில் தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. இது விமர்சனத்துக்காக சொல்லலை. ஏன் இன்றைக்கு 15 ஆண்டு காலமாக 11 ஆண்டு காலமாக ஆட்சிக்கு வர முடியல? இந்த மாதிரி வேலுச்சாமி மாதிரி ஒரு 10 வேலுச்சாமி இருந்து 10 மாணிக்க தாகூர் இருந்ததால தான் எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸுக்கு இடர்பாடு. கேரளாவில் காங்கிரஸ், நம்ம இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்குது. ஆனால் கேரளாவில் ஒரு கம்யூனிஸ்ட் காங்கிரஸை ஏற்றுக்க மாட்டேங்கிறானே இல்லையா? மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு வராங்க. இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்களும் மம்தா பானர்ஜி ஒன்று. ஆனால் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸை கூட்டணிக்கு வச்சுக்கலையே. உண்மையிலே காங்கிரஸ் சரிந்து போயிருக்கிறது வளரலாம் அந்த மாநிலத்தில் தான் வரிசையாக வந்துடுச்சு. தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் சமாதி யாருக்கு இருக்குது? மூப்பனாருக்கு இருக்குது இல்லையா? ஆனால் அந்த மூப்பனாருடைய பையன் பிஜேபிக்கு போயிட்டார். தமிழ் மாநில காங்கிரஸில் அடமானம் வச்சுட்டு எம்பி ஆகியிருக்காரு. நீ உண்மையான காங்கிரஸ்காரனாக இருந்தால் ஜிகே வாசனை கேள்வி கேள. காங்கிரஸுக்குரிய சொத்தில் அவங்க அப்பாவுக்கு சமாதி இருக்குது. அவன் பிஜேபிக்கு போயிட்டான். எல்லாம் கர்நாடகத்தில் காங்கிரஸ் பிரிஞ்சு போச்சு, ஆந்திராவில் காங்கிரஸ் பிரிஞ்சு போச்சு. எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட விளிம்பு நிலைக்கு போயிடுச்சு. ராகுல் காந்தி மட்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு பயணம் நடத்தினார்ல, அந்த பயணம் நடத்தவில்லை என்றால் இப்போது காங்கிரஸ் எதிர்க்கட்சி இல்லை. மக்கள் மத்தியில் காங்கிரஸ் இருக்குங்கிறதுக்காக ராகுல் காந்தி ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி
இந்தியா முழுக்க அந்த பயணத்தை நடத்தினார். அந்த பயணத்தின் விளைவு மற்ற மாநிலங்களில் விளைந்தது. ஆனால் பயணத்தை போவதற்கு நம்பிக்கையை கொடுத்த தமிழ்நாடு கூட்டணி திமுக கூட்டணி. நம்ம தான் தொடர்ந்து 10 MP தரோம். நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் 40 தொகுதியில் கொடுத்து நீங்கள் எத்தனை தொகுதி ஜெயிச்சிங்க? போன தடவை 25 தொகுதி கொடுத்தோம், செலக்ட் பண்ணி கொடுத்தோம், 18 ஜெயிச்சிங்க. இப்பையும் தலைவர் போட்டிருக்கிற திட்டப்படி 200 தொகுதி திமுக கூட்டணி வெல்லும். வெல்கிற பொழுது காங்கிரஸுக்கு கொடுக்குற 25 சீட்டும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வருவார்கள். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் திமுகவோட கூட்டணியாக இருந்த பொழுது காங்கிரஸுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைக்கிற அளவுக்கு எம்எல்ஏக்களை பெற்றுக் கொடுத்தது திமுக. சார், ஆனால் இவங்க எல்லாருமே வந்து சொல்லி வச்ச மாதிரி திருச்சி வேலுசாமியாக இருக்கட்டும், மாணிக்கம் தாகூர் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எல்லாருமே செகண்ட் ஆப்ஷனாக பிரதானமாக சொல்லக்கூடியது விஜய் அவர்கள். விஜய் அவர்களை எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கருதுறீங்க? விஜய் அவர்கள் வந்து தூய சக்தி, தன்னை வந்து மிஸ்டர் கிளீனாக வந்து காமிக்கிறாரு, நான் ஊழல் செஞ்சது கிடையாது அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் அவர் கூட போனால் இப்போ யங்ஸ்டர்ஸும் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. கேரளாவில் அவரை வைத்து பிரச்சாரம்லாம் செஞ்சால் காங்கிரஸ் அங்கேயும் நிலைநாட்ட முடியும் அப்படின்ற ஒரு வியூகம் எல்லாம் வந்து காங்கிரஸ்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் விஜயை வந்து அதனால தான் ஆதரிக்கிறோன்றதுக்கான அந்த பார்வை பற்றி உங்க கருத்து? இதெல்லாம் காங்கிரஸ்காரன் சொல்லவே இல்லை, சுற்றி இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கிற செய்தி. இல்லை விஜய் கேரளாவில் போய் இல்லை விஜய் கேரளாவில் போய் நின்னா எத்தனை பேர் ஓட்டு போடுவான்? நீங்கள் விஜயை நம்புகிற மூடர் கூட்டம், முட்டாள் கூட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கேரளாவில் உள்ளவெல்லாம் படித்தவன், அறிவாளி, அவனுக்கெல்லாம் விஜயை பற்றி நல்லா தெரியும். அவருக்கு அங்கே ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு காங்கிரஸ். நீங்கள் எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க, சிரஞ்சீவிக்கு இல்லாத ஃபேன்ஸா ஆந்திராவில்? சிரஞ்சீவி தேர்தலை தோக்கலையா? விஜய் விட சிரஞ்சீவி பெரிய ஆள் இல்லையா? நீங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லாதீங்க. அடுத்து இன்னொன்று வச்சுக்கோங்க, நம்முடைய இயக்கங்களிலேயே 140 ஆண்டு கால வரலாறு படைத்த ஒரு இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ். ஸ்தாபன காங்கிரஸ் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற இந்திரா காங்கிரஸ் வரைக்கும் 140 ஆண்டு கால வரலாறு. இவருக்கு இப்போ 2 வருஷம் கூட ஆகலை கட்சி ஆரம்பிச்சு, மக்களை சந்தித்து 4 மாதம் கூட ஆகலை, 41 பேர் அதுக்காட்டி காலி பண்ணிட்டான். அப்பேற்பட்ட கட்சிக்கு போய் அவ்வளோ பெரிய காங்கிரஸ் வரும்னு சொல்வதே மிகப்பெரிய, எப்படி சொல்கிறது, இதை விட மோசமான யுத்தி எதுவுமே கிடையாது. நீங்கள் விஜய்க்கு வந்து கட்சி ஆரம்பித்தப்போ விக்கிரவாண்டியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, நாமும் ஆட்சிக்கு வரணுமில்ல, நம்மளை தேடி 4 பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம பங்கு கொடுக்கணுமில்ல, வலையெல்லாம் விரிச்சார்ல, ஒரு பய போனானாங்க. சின்ன கட்சிக்காரன் கூட போல சார். இன்றைக்கி எலெக்ஷனே வரப்போகுது, இன்னும் 10 நாள் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஒரு கட்சிக்காரன் விஜய் சேர்ந்துனானா? இல்லை விஜய் கட்சியிலேருந்து இந்த கட்சியோட அதிகாரமாக பேசணும்னு சொன்னான்னா? பல்லு போன பண்டுட்டி ராமச்சந்திரன் இப்போ புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு நான் போய் விஜயோட இருக்கிறேங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒரு சின்ன வரலாறு சொல்லுகிறேன். தேர்தல் இப்படி சின்ன கட்சிகள் தமிழ்நாட்டில் தோன்றுவது இயற்கை. ஆனால் அந்த தேர்தலோடு அந்த கட்சி அழிஞ்சு போயிடும். பண்டோட்டி ராமச்சந்திரன் கட்சி அழிஞ்சிரும்னு சொல்கிறீங்க? அது கட்சியே இல்லையே. சசிகலா அவர்களும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆமாம், அதெல்லாம் பேசவே கூடாது. சசிகலா அம்மாலாம் இன்றைக்கி வந்து உண்மை பேசுனா இதெல்லாம் எவன் ஏற்றுப்பான்? சசிகலாவெல்லாம் விடுங்க, அவங்கெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது. பண்டோட்டி ராமச்சந்திரன் லிஸ்ட்டில் கிடையாது. உங்களுக்கு வரலாறுக்காக சொல்லுகிறேன், 52 தான் முதல் தேர்தல். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் அமைந்த சட்டசபை என்ன தெரியுமா? தொங்கு சட்டசபை. ஏன்? அப்போ காங்கிரஸ்லேருந்து பிரிந்த மாணிக்கவேலு நாயக்கரும் ராமசாமி படையாச்சியும் தென்னார்காடு வடார்காடு மாவட்டங்களில் பிரதானமான தொகுதிகளை கைப்பற்றினாங்க. இவர் 4 பார்லிமெண்ட்டு, அவர் 3 பார்லிமெண்ட்டு. இவங்க சீட்டை வச்சு தான் கடைசியாக காங்கிரஸ் வந்து மந்திரி சபை அமைச்சது. ஆனால் அந்த 5 வருஷத்துலேயே அவங்க 2 பேர் போயிட்டாங்க. 1967 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்து 2 வருஷம் இருந்த பிறகு 69 அவர் மறைந்த பிறகு கலைஞர் முதலமைச்சராகிறார். அவர் 72 தான் முடிக்கணும், முன்கூட்டி தேர்தலை கொடுத்து 71 தேர்தலை சந்தித்தார். 67 தேர்தலையும் திமுக ஜெயிச்சுது, 71 தேர்தலையும் திமுக ஜெயிச்சுது.
69 கலைஞர் முதலமைச்சர், 71 கலைஞர் முதலமைச்சர், 76 எமர்ஜென்சி வரைக்கும். திருப்பி 77 தேர்தலில் தான் எம்ஜிஆர் வர்றார். எம்ஜிஆர் ஆரம்பித்தார் கட்சி, அவர் கட்சியை வச்சு ஆட்சிக்கு வந்துட்டாரா? அந்த தேர்தலில் யார் கட்சி ஆரம்பித்தான்னு தெரியுமா உங்களுக்கு? எஸ்டி சோமசுந்தரம்னு ஒருத்தர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்தார். 1980 அவர் ஆரம்பித்த கழகத்துக்கு பேர் நமது கழகம்னு பேர். தராசு சின்னம். 80 தேர்தல் அப்படி தான் சந்திச்சாங்க. அந்த மாதிரி இல்லை 96 தமிழ் மாநில காங்கிரஸ்னு மூப்பனார் ஆரம்பித்தார். சைக்கிள் சின்னம். 2001 தேர்தலில் ஜெயலலிதாவோட கூட்டணி. 2001க்கு பிறகு தமாக எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சான்? இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. அந்த தேர்தலோட போயிடும். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது இந்த தேர்தலோட போயிடும். அப்படின்னு நீங்க இது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு. ஆனா இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டம் மாதிரி இவருக்கு வருது அப்படின்றதானே விஜய் கட்சியினரும் சொல்றாங்க. ஏன் நிறைய திமுக காரர்களே அவருக்கு இளைஞர்கள் மத்தியில வாக்கு இருக்குன்றத நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்றதானே சொல்றாங்க. அம்மா நீங்க வாக்கு இருக்குங்கிறது உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. வாக்கு இல்லாமல் அவருடைய வாக்கு நிற்காது இல்லையா? ஆனால் ஒரு செய்தி சொல்கிறேன், இவரை விட அதிக கூட்டம் விஜயகாந்துக்கு வந்துச்சு 2006 தேர்தலில். ஆனால் சர்வே இல்லை விஜயகாந்துக்கு இவரை விட கூட்டம். உங்களுக்கு தெரிஞ்ச தலைமுறைக்கு சொல்கிறேன். இதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக கூட்டம் வந்தது யாருக்கு தெரியுமா? எஸ்எஸ் ராஜேந்திரன் ஒருத்தர், கேள்விப்பட்டீங்களா? லட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன். அவரும் ஒரு கட்சி ஆரம்பித்தார். இல்லையே, சிவாஜி கணேசனை விட பெரிய ஆள் இருக்கானா சார் உலகத்தில்? ஒவ்வொரு மனிதனுக்கும் கை நடிக்கும், கால் நடிக்கும், முகம் நடிக்கும். ஆனால் புருவத்தில் இருக்கிற முடியை கூட நடிக்க வைக்கலாம்னா சிவாஜியால் முடியும்னார். அவர் ஆரம்பித்த கட்சி என்னாச்சு? திருவையாத்தில் அவரை எதிர்த்து வெற்றி பெற்ற திமுக வேட்பாளருக்கு பெயர் துரை சந்திரசேகரன். அவர் வெற்றி பெற்ற பொழுது அவருக்கு வயது 30. ஒரு இளைஞர் சிவாஜி கணேசனை வெற்றி பெற்றார். வலம்புரி ஜான் எவ்வளோ பெரிய பேச்சாளர், எவ்வளோ பெரிய எழுத்தாளர். பாபநாசம் தொகுதியில் தோக்கலையா? ஜானகி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிக்கலையா? சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா புதுசாக கட்சி ஆரம்பித்து 20 சீட்டு தானங்க ஜெயிச்சாங்க. நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கலாம், தமிழ்நாட்டில் நிற்காது. திமுக நிற்கும். திமுகவுக்கு எதிரியாக அதிமுக நிற்கும். ஆனால் அதிமுகவினருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பாண்டிச்சேரி அரசியலை பார்க்கணும். ஏன்னா பாண்டிச்சேரி தேர்தலில் தோற்றுவிக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் தனியாக நின்று முதலமைச்சர் ஆனார். பாரதிய ஜனதாவோட கூட்டணி போட்டு இப்போ முதலமைச்சர். இந்த 5 ஆண்டு காலத்தில் அங்கே அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லாமல் போயிட்டு, பாண்டிச்சேரியில் இன்றைக்கி ஏடிஎம்கே கொடியேற்றுறதுக்கு ஒரு உறுப்பினர் கூட கிடையாது. எல்லாவற்றையும் பாஜக கபலீகரம் பண்ணிட்டு, என்ஆர் காங்கிரஸே கபலீகரம் பண்ணிட்டு, இப்போ ரங்கசாமி ஒத்துக்கிட்டா அவங்களோட இருக்கலாம், இல்லைன்னா பிஜேபி வந்துடும். இன்றைக்கு அதிமுக நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்காது, பாஜக கபலீகரம் பண்ணிவிடும். எப்படி மகாராஷ்டிராவில் அப்போ திமுகவுக்கு எதிர்கட்சியா யார் இருப்பா? திமுகவுக்கு எதிர்கட்சியாக இந்த தேர்தலில் நாங்கள் நினைப்பது அதிமுகவை. அதிமுக ஆனால் அடுத்த தேர்தலில் சொல்றீங்களா? அடுத்த தேர்தலில் பாஜக வந்துவிடும். ஆனா பாஜகவுக்கு இத்தனை ஆண்டுகள் வாக்கு இல்லைன்னு சொல்றீங்க. பாஜக ஒரே தேர்தலில் வந்துருவாங்களா? அப்போ வந்துட்டாங்கல்லம்மா கிட்டத்தட்ட. நீங்க 15 ஆண்டுகள் நிராகரிச்சாங்க, நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் வந்துட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? ஆமா, இப்ப பிரதான எதிர்கட்சியோட சேர்ந்துடுறாங்கல்ல. எதிர்கட்சியோட சேர்ந்தா எதிர்கட்சி ஏறலாமா சார்? யாரு ஆவதற்கான முயற்சி தானம்மா. நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வாக்கு சதவீதத்தில் 9.8 நியர்பை 10% வந்துட்டாங்க. இந்த 10 20 ஆக்கிறதுக்கு தான் ஏடிஎம்கேயோட இப்போ கூட்டணி. அடுத்தது அப்பவே 22% வச்சிருந்த அதிமுக அப்ப என்ன செய்ய போறாங்க? இப்போ நாடாளுமன்றத்துல 20% வந்து அதிமுகவுக்கு வாக்குகள் இருக்கு இல்லையா? அது எப்படி அவங்களே அப்ப நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? அண்டர் எஸ்டிமேட்லாம் இல்லை, இவர்களுடைய டெக்னிக் அதான். மகாராஷ்டிராவில் எப்படி பால் தாக்கரேன்னா மிகப்பெரிய மனிதர், அவருடைய கட்சியே பிரித்து அவங்க அண்ணன் தம்பியையே பிரித்து ஒன்று கிடக்கு ஒன்று பண்ணி அங்கேயும் அவங்க நின்றுட்டாங்க. இன்றைக்கி சரத்பவாருடைய பையனே இறந்து போயிட்டார், அஜித் பவாரே. சரத்பவார் குடும்பத்திலையும் கோஷியை பண்ணி பிஜேபிக்கு இதுதான் வேலையே. பிஜேபியினுடைய பாஜா பலிக்காத ஊராக தமிழ்நாடு இருந்துச்சு. இன்றைக்கி பழனிசாமி சிகப்பு கம்பளை விரிப்பு கொடுத்து அமித்ஷாவையும் மோடியும் உள்ளார கொண்டு வந்து விட்டார்.
சார் இப்போ காங்கிரஸ் வந்து போனா போட்டோம் அப்படின்ற மனநிலையில திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் செய்தியா வந்துச்சு. ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்களும் அந்த நிலைமையில அந்த இதை சொல்லிட்டாங்கன்ற செய்தியை பார்க்க முடியுது. எங்க சொன்னாரு சார்? அவர் ஒரு திமுகவினுடைய மூத்த எம்பி கிட்ட வந்து சொன்னதாக தகவல்கள் இருக்கு. இது நாடாளுமன்றத்துல அவர்கள் வந்து போட்டி போட்டு அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கிறதுக்கு முதலமைச்சர் சொன்ன மூத்த எம்பி யாரு? மூத்த எம்பி மக்கள்கிட்ட சொன்னாரா? மக்கள் கிட்ட சொல்லல சார். ஆனா திமுக மத்தியில இந்த பரவலாக இருக்காங்க. இன்னொன்னு வச்சுங்க, கலைஞர் கூட தான் நினைப்பதை வெளியில சொல்லுவார். விஜயகாந்த் 2016 கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிறத ஒரு அந்த ஆர்வத்தில் அவர் சொன்னார். பழம் நழுவி பாலில் விழுகிறது அப்படின்ட்டார். அப்போ கூட அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் வரப்போறாருன்னு நினச்சாங்க. அப்போ வரல, அது வேற விஷயம். கூட்டணி பேசுகிற பொழுது சில வார்த்தைகளை சொல்பவர் கலைஞர். ஆனால் என்ன பேசுகிறோம் என்பதை செயல் மூலம் காட்டுகிற நிதர்சனமான ராஜ தந்திரமும் யோகமும் உள்ளவர் தளபதி மு.க. ஸ்டாலின். எக்காரணத்தை கொண்டு அவர் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பிரேமலதா இப்போ வருவாங்கன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? எல்லா பத்திரிகைக்காரங்களும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? அந்த நரேந்திர மோடி வர மாநாட்டுக்கு போயிட்டாங்க, இங்கே இவ்வளோ பொட்டி கேட்டிருக்காங்க, இவ்வளோ சீட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பிரேமலதா தானாக வந்தாங்களா? இல்லை சார். ஆனால் அதுக்கு முன்னாடி முதற்கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்கன்ற செய்தியும் பார்க்க முடிஞ்சது தானே. 2 இடங்களையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதுதான் வந்து அவங்களுக்கும் நம்ம செய்கிற தப்பு. என்றைக்கு கேப்டனுடைய நினைவு நாளுக்கு துணை முதல்வர் போய் மலர் அஞ்சலி வச்சுட்டு அந்த இடத்துல கும்பிட்டுட்டு வந்தாரோ அப்பயே அவர்கள் திமுகவுக்கு வருவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் அவங்க ஒரு இடத்துக்காக வெயிட் பண்ணாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 5 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபான்னு சொன்னாங்கல்ல, அந்த பொய்யை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக அந்த அறிவிப்பு வரை காத்திருந்தாங்க. சார் இப்போ ஏடிஎம்கே ஏமாத்திடுச்சுங்கிறத மக்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டாங்கல்ல. நிறைய முறை அவங்க அதிருப்தியை ஆனால் இன்னொரு ரகசியம் சொல்கிறேம்மா, இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, அட்டவணையில் இருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, 75 ஆண்டுகால திமுக வரலாற்றில் திமுகவை எதிர்த்து தான் 75 வருஷமாக எல்லாரும் கட்சி ஆரம்பித்தான். ஆனால் கட்சி ஆரம்பித்த அத்தனை பேருமே கடைசியில் திமுகவோடு தான் கூட்டணி, திமுகவோடு தான் இயல்பு, திமுகவோடு தான் இணைந்து. இது திமுகவின் வரலாறு. கலைஞருக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த வகையில் 21 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த தேமுதிகவும் இந்த தேர்தலுக்கு வந்துடுச்சு. கண்டிப்பாக சார். இப்போ ராஜகண்ணப்பன் அமைச்சர் மேடையிலேயே வந்து காங்கிரஸ் போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மனநிலையில் தான் பல பேர் திமுகவில் இருக்கிறாங்க. அந்த கருத்து நீங்கள் தொண்டர்கள் மத்தியில் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் காங்கிரஸ் போயிடும்னு சொல்கிறப்ப அவன் என்ன நினைப்பான்? ஒருவேளை காங்கிரஸ் போயிட்டா நமக்கு 200 கிடைக்காதுன்னு நினைப்பான். ஒரு மாவட்ட கழக செயலாளராக இருக்கார், ஒரு மந்திரியாக இருக்கிறாரு, தமிழகம் தலை குனியாதுங்கிற கூட்டத்தில் பேசுகிற பொழுது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு செய்தி சொல்கிறது உண்டு. இப்போ நம்ம பொதுவாக டீ குடிப்போம், சூடாக டீ குடித்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம் நம்ம. ஆனால் எய்த்தாப்பில் உள்ளவனும் சூடாக குடிக்கணும்னு நினைக்கக்கூடாதுல்ல. நம்ம சூட்டை தணிச்சிக்கலாம், அவன் சூட்டை ஏற்றுக்க முடியாதுல்ல. 4 பேர் பேசுகிறத தொண்டன் கேட்குறான், என்னடா காங்கிரஸ் இப்படி சொல்கிறாங்களே, அவனுக்கு அந்த சூட்டை தணிக்கிற மாதிரி இடம் மாற்றி பேசுகிற மாதிரி அண்ணன் ராஜகண்ணப்பா ஒரு செய்தி சொன்னார். சும்மா ஒரு மகிழ்ச்சிக்கு. நீங்கள் மகிழ்ச்சிக்கு இல்லை சார், ஒரு போர்க்களத்துக்கு போகிற பொழுது அந்த களத்து வீரர்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும். நீங்கள் கலிங்கத்து பரணிங்கிற இலக்கியம் இருக்குல்ல, அந்த இலக்கியத்துக்கு என்ன பொருள் சொல்லுங்கள்? கலிங்க போரை வென்ற பொழுது பரணி பாடியது மட்டுமல்ல, அந்த கலிங்கத்து பரணிக்கு முதல் சறுக்கு எதிரான வீரர்களை உற்சாகப்படுத்துறது தான். அந்த மாதிரி ஒரு வார்த்தை காங்கிரஸ் போனாலும் கவலைப்படாதான் நம்ம ஜெயிப்போம்னு சொன்னார். அவ்வளோதானே. நீங்கள் இப்பயும் நான் சொல்லுகிறேன், திமுக கூட்டணியிலிருந்து எத்தனை இயக்கங்கள் வேண்டுமானாலும் வரலாம், எத்தனை இயக்கங்கள் வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் திமுக நிற்கும், திமுக வெல்லும், திமுக போராடும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.